ஆகவே என்னுடைய பிரியமான மாணவர்களே, நான் சொல்கிற ஒரு காரியம் பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நமக்கு உண்டாயிருக்கிற இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் உயிரோடு இருக்கையிலே நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தையை விதைப்பது நன்மை. என்னுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையிலே நான் விதைக்கிற நன்மையான வார்த்தைகள் எனக்கு நன்மையை கொண்டு வரும், உங்களுக்கும் நன்மையை கொண்டு வரும். அப்படி நன்மையை கொண்டு வரும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து சுகித்து இன்பமாய் உங்கள் நாட்களை அனுபவிப்பீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இதற்கு மேற்பட்ட ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மாணவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு விசுவாசத்தை குறித்த ஒரு பயிற்சியை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன்.